வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நாம கேட்போம். ஆனா மகாபாரதம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான யுத்தம் முடிஞ்சு தர்மம் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் கூட சில பேரோட மனசுல தீராத நெருப்பா சில கேள்விகள் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுல ஒருத்தர் தான் ஜைமினி முனிவர். இவரு சாதாரண ஆள் இல்ல, வேதாந்தங்களை கரைச்சு குடிச்சவர். ஆனா பாருங்க, அறிவு எவ்வளவு இருந்தாலும் சில நேரங்கள்ல மனசுக்குள்ள ஒரு சின்ன ஓட்ட விழுந்தா அது வழியா சந்தேகம் புகுந்து நம்மள நிம்மதியா தூங்க விடாது. ஜைமினி முனிவர் ஒரு நாள் தனியா உட்கார்ந்து யோசிக்கிறாரு. உலகத்துக்கே பாடம் சொன்ன பாரத போர் முடிஞ்சு போச்சு, பாண்டவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இதுல எனக்கு ஏதோ ஒன்னு இடிக்குதே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு 4 கேள்விகள் விஸ்வரூபம் எடுக்குது. அந்த 4 கேள்விகளும் சும்மா சாதாரணமான கேள்விகள் இல்ல, ஒட்டுமொத்த மகாபாரதத்தோட அஸ்திவாரத்தையே உலுக்கிற மாதிரியான கேள்விகள். முதல் கேள்வி, அந்த பரந்தாமன் சாக்ஷாத் மகாவிஷ்ணு அவர் ஏன் மனுஷனா பிறந்து ஒரு சாதாரண மனுஷனை விட அதிகமா கஷ்டப்படணும்? ஒரு கடவுள் நினைச்சா ஒரே நொடியில அசுரங்களை அழிச்சிருக்கலாமே. எதுக்காக பிறந்து வளர்ந்து தூது போய் அசிங்கப்பட்டு கடைசியில ஒரு வேடன் எய்த அம்பால அவர் உயிர் போகணும்? இது என்ன கணக்கு? கடவுள் ஏன் ஒரு இக்கட்டான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்? 2வது கேள்வி, திரௌபதி அவ ஒரு நெருப்புல பிறந்த சக்தி, ஆனா அவ ஏன் 5 பேருக்கு மனைவியாகணும்? உலகத்துல எங்கேயாவது இது தர்மமா ஏத்துக்கப்படுமா? அந்த பாஞ்சாலி பட்ட அவமானத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கணுமே, அது என்ன? 3வது கேள்வி, இது எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையான கேள்வி. பலராமன் அவர் மகாவிஷ்ணுவோட அம்சம். ஆனா அந்த பெரும் போர் நடக்கும்போது ஒரு பக்கம் தர்மம், இன்னொரு பக்கம் அதர்மம்னு உலகம் பிரிஞ்சு நிக்கும்போது அவர் மட்டும் எதுக்காக தீர்த்த யாத்திரைன்னு சொல்லி போர்க்களத்தை விட்டே ஓடி போகணும்? ஏன் அவர் நடுநிலையா நிக்கணும்? 4வது கேள்வி, பாண்டவர்களோட 5 பிள்ளைகள் உப பாண்டவர்கள், அந்த பசங்க என்ன தப்பு பண்ணாங்க? போர் முடிஞ்சு தர்மம் ஜெயிச்ச அன்னைக்கு ராத்திரி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அஸ்வத்தாமன் வந்து அவங்கள வெட்டி கொல்றானே, அந்த பிஞ்சு பசங்க ஏன் பாதியிலேயே சாகணும்? கடவுள் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தாரு? இந்த 4 கேள்விகளும் ஜைமினி முனிவரோட மூளைய கொடையுது. இதற்கு பதில் தெரியாம எனக்கு சோறு இறங்காது, தூக்கம் வராதுன்னு கிளம்புறாரு. ஆனா பாருங்க, யார்கிட்ட போய் கேட்பாரு? வியாச முனிவர் தான் இதையெல்லாம் எழுதினாரு, ஆனா அவர் இப்போ தியானத்துல இருக்காரு. அப்போதான் ஒருத்தர் சொல்றாரு, நீ மார்க்கண்டேய முனிவரை போய் பாரு, அவர் சிரஞ்சீவி, அவருக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே இல்லைன்னு. உடனே ஜைமினி முனிவர் வேக வேகமா மார்க்கண்டேய முனிவரை தேடி ஓடுறாரு. சாமி, என் மனசுல 4 பாரம் இருக்கு, இதை இறக்கி வைக்காம என்னால நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்லி அந்த 4 கேள்விகளையும் கேட்கிறாரு. மார்க்கண்டேய முனிவர் மெதுவா கண்ணை திறந்து பார்க்கறாரு. ஒரு புன்னகை பூக்குது அவரோட முகத்துல. அவர் சொல்றாரு, ஜைமினி, நீ கேட்ட கேள்விகள் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா பாரு, இப்போ நான் ஒரு முக்கியமான தியானத்துல இருக்கேன், எனக்கு பதில் சொல்ல நேரம் இல்ல. ஆனா கவலைப்படாத, உனக்கு பதில் சொல்ல விந்திய மலையில 4 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போ, அவங்க உனக்கு தெளிவா விளக்குவாங்கன்னு ஒரு க்ளூ கொடுக்கறாரு. ஜைமினி ஆச்சரியமா கேட்கிறாரு, சாமி, விந்திய மலையில எந்த மகாமுனிவர் இருக்காரு சொல்லுங்க, நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயர் சொன்ன அந்த பதில்தான் இந்த தொடரோட முதல் பெரிய ட்விஸ்ட். ஜைமினி, அங்க முனிவர் யாரும் இல்ல, அங்க 4 பறவைகள் இருக்கு. அந்த பறவைகள் உனக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்றாரு. ஜைமினிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, பறவைகளா? வேதம் படிச்ச எனக்கா ஒரு குருவி பாடம் எடுக்க போகுதா அப்படின்னு அவருக்கு ஒரு பக்கம் ஈகோ தலை தூக்குது, இன்னொரு பக்கம் ஆச்சரியம் பிதுங்குது. பறவைகளுக்கு எப்படி மகாபாரத ரகசியம் தெரியும்? பறவைகள் எப்படி பேசும்? அதுங்களுக்கு எப்படி முனிவர்களுக்கே தெரியாத ஞானம் கிடைச்சது? இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஜைமினி விந்திய மலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நாம ஒரு பெரிய பிரச்சனையோட சுத்திக்கிட்டு இருப்போம். தீர்வு எங்கேயோ ஒரு மூலையில நாம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கோம். சில நேரம் ஒரு சின்ன பையன் சொல்ற வார்த்தை நம்ம வாழ்க்கைய மாத்தும். ஜைமினி முனிவருக்கு அந்த ஞானம் ஒரு 4 பறவைகள் மூலமா கிடைக்க போகுது. அந்த பறவைகள் யாரு? அதுங்க ஏன் அங்க இருக்கு? அதுங்க பின்னால இருக்கிற அந்த பூர்வ ஜன்ம ரகசியம் என்ன? இத ஜைமினி எப்படி எதிர்கொண்டாருங்கிறத அடுத்ததா ஆழமா பாப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க எதிர்பார்க்காத பல ஷாக் இனிமேதான் வரப்போகுது. ஏன்னா அந்த பறவைகளோட பிறப்பு சும்மா இல்ல, அது ஒரு போர்க்களத்துல ஆரம்பிச்ச மிராக்கிள். ஜைமினி முனிவர் விந்திய மலைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரு. அங்க இருக்கிற சூழலே ரொம்ப விசித்திரமா இருக்கு. சாதாரணமா ஒரு காட்டுக்குள்ள போனா மிருகங்களோட சத்தம், குருவிகளோட கிச்சு கிச்சு சத்தம் தான் கேட்கும். ஆனா இந்த விந்திய மலையோட ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள நுழையும் போது தூரத்திலிருந்து வேத மந்திரங்கள் ரொம்ப தெளிவா கேக்குது. யாரோ முனிவர்கள் யாகம் பண்றாங்க போலன்னு நினைச்சிட்டு ஜைமினி அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி வேகமா போறாரு. ஒரு பெரிய பாறைக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு.
அங்க மனுஷங்க யாருமே இல்ல. ஆனா 4 பறவைகள் ஒரு வரிசையில உட்கார்ந்திருக்கு. அந்த பறவைகள் ஒவ்வொன்றும் வேரத்தோட ஒரு பகுதியை ரொம்ப துல்லியமா ஒரு ஆச்சரியமான உச்சரிப்போட சொல்லிட்டு இருக்கு. ஜைமினிக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. என்னது இது, பறவைகள் வேதம் ஓதுதா? இது கனவா இல்ல நிஜமான்னு கிள்ளி பாத்துக்கிறாரு. ஜைமினி பக்கத்துல போன உடனே அந்த 4 பறவைகளும் வேரத்தை நிறுத்திட்டு மனுஷ குரல்ல ரொம்ப மரியாதையா பேசுது. வானூற்றுக்குரியவரே, ஜைமினி முனிவரே, உங்களை இந்த மலைக்கு வரவேற்கிறோம். மார்க்கண்டேய முனிவர்தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருப்பார்னு எங்களுக்கு தெரியும். உங்களோட அந்த 4 சந்தேகங்களுக்கும் பதில் சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குமே, நாங்க எப்படி பேசுறோன்னு அதை முதல்ல சொல்லிடுறோம் அப்படின்னு அந்த பறவைகள் சொல்ல ஆரம்பிக்குது. ஜைமினி அப்படியே திகைச்சு போய் கீழே உட்கார்ந்துடுறாரு. அந்த பறவைகள் சொல்ல ஆரம்பிக்குது. முனிவரே, நாங்க இன்னைக்கு பறவைகளா இருக்கலாம், ஆனா எங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு பிராமணனோட அறிவு. நாங்க போன ஜென்மத்துல விபுத முனிவரோட 4 பிள்ளைகளா இருந்தோம். எங்க பேரு பிங்காக்ஷன், விபோதன், சுபுத்திரன், சுமுகன். எங்க அப்பா எங்களை ரொம்ப கண்டிப்பா வளர்த்தாரு. எங்களுக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். ஆனா ஒரு சின்ன அகங்காரம் எங்க மனசுக்குள்ள இருந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலையும் நாம நிறைய படிச்சிருப்போம், நல்ல வேலைக்கு போயிருப்போம். ஆனா அந்த படிப்பு நமக்கு கர்வத்தை கொடுக்குதா இல்ல அடக்கத்தை கொடுக்குதா? இந்த 4 பசங்களும் நல்லா படிச்சவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அந்த பயம்தான் அவங்களோட அழிவுக்கு காரணமாச்சு. பறவைகள் தொடருது. முனிவரே, ஒரு நாள் இந்திரன் எங்களை சோதிக்க நினைச்சான். அவன் ஒரு பெரிய பசியோட இருக்கிற ஒரு வேடன் உருவத்துல எங்க முன்னாடி வந்தான். அவனோட கோலம் எங்களை நடுங்க வச்சது. தர்மத்தை விட உயிர் பயம் பெருசுன்னு நாங்க நினைச்ச அந்த நிமிஷம் எங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எங்க அப்பா கொடுத்த சாபத்துல நாங்க பறவைகளா பிறந்தோம். ஆனா அந்த சாபமே எங்களுக்கு ஒரு பெரிய வரமா மாறுச்சு. ஜைமினி கேக்குறாரு, பறவைகளா பிறக்கிறது எப்படி வரமாகும்? அது ஒரு தண்டனை தானே? அந்த பறவைகள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, முனிவரே, மனுஷனா இருந்தா எங்களுக்கு சில விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா பறவைகளா நாங்க குருக்ஷேத்திர போர்க்களத்துல பிறந்தோம். பாரத போர் நடக்கும்போது அந்த பயங்கரமான ரத்த ஆறு ஓடுற இடத்துல லட்சக்கணக்கான வீரர்கள் செத்து விழும்போது அந்த போரோட ஒவ்வொரு நொடியையும் நாங்க நேரடியா பார்த்தோம். கண்ணன் எப்போ சிரிச்சாரு, அர்ஜுனன் எப்போ கலங்கினாரு, தர்மன் எப்போ தடுமாறுச்சுன்னு ஒரு சாட்சியா நாங்க அங்க இருந்தோம். அந்த போர் எங்களுக்கு கொடுத்த பாடம்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற ஞானம். ஜைமினி முனிவருக்கு இப்போ அந்த பறவைகள் மேல இருந்த அந்த ஈகோ அப்படியே காணாம போயிடுச்சு. இந்த உலகத்துல யார் மூலமா வேணாலும் நமக்கு அறிவு கிடைக்கலாம். ஒரு எறும்பு கிட்ட இருந்து கூட நாம பாடத்தை கத்துக்கலான்னு அவருக்கு புரியுது. ஜைமினி முனிவர் கேக்குறாரு, பறவைகளே, உங்களுக்கு இவ்வளவு ஞானம் கிடைச்சது சரி. ஆனா என் மனச உருக்குற அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுங்க. பாண்டவ குழந்தைகள், அந்த பிஞ்சு பசங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க ஏன் அஸ்வத்தாமன் கையால அந்த நள்ளிரவுல துடிதுடிச்சு சாகணும்? தர்மம் ஜெயிச்ச நேரத்துல அந்த தர்மத்தோட வாரிசுகள் ஏன் அழியணும்? அந்த பறவைகள் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தது. அப்புறம் ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்க ஆரம்பிச்சது. முனிவரே, இந்த உலகத்துல மரணம்ங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு மாற்றம். அந்த 5 உப பாண்டவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க போன ஜென்மத்துல விஸ்வதேவர்கள்னு சொல்லப்படுற தேவர்கள். விஸ்வாமித்திர முனிவர் ஒரு முறை ராஜா அரிச்சந்திரனை சோதிக்கும் போது இந்த தேவர்கள் விஸ்வாமித்திரரை தடுத்தாங்க. அதனால கோபமடைந்த முனிவர் மனுஷனா பிறந்து சீக்கிரம் சாவீங்கன்னு அவங்களுக்கு சாபம் கொடுத்தாரு. ஜைமினி மிரண்டு போறாரு. அப்போ அவங்க சாபத்தினாலதான் செத்தாங்களா? பறவைகள் சொல்லுது, ஆமா முனிவரே, ஆனா அந்த சாபத்துல ஒரு கருணை இருந்தது. அவங்க பாண்டவர்களுக்கு மகன்களா பிறந்தாங்க. அந்த மகத்தான தர்மத்தோட நிழல்ல வளர்ந்தாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையா மனுஷ பிறவி கிடைச்சது. ஆனா அவங்க சீக்கிரம் செத்ததுனால அந்த மனுஷ உலகத்தோட பாவங்கள்ல இருந்து அவங்க தப்பிச்சு திரும்பவும் தேவலோகத்துக்கே போயிட்டாங்க. அஸ்வத்தாமன் ஒரு கருவிதான். ஆனா அவன் மூலமா நடந்தது அந்த தேவர்களோட சாப விமோச்சனம். இங்க கவனிங்க முனிவரே, நம்ம வாழ்க்கையில நாம சில பேரை இழப்போம். குறிப்பா சின்ன வயசுலேயே சில பேர் இறந்து போவாங்க. நாம கடவுளை பார்த்து ஏன் இப்படி பண்ணுனேன்னு கேட்போம். ஆனா அந்த உயிருக்கு அது ஒரு விடுதலையா இருக்கலாம். அவங்க இந்த பூமிக்கு வந்த வேலை முடிஞ்சதும் அவங்க கிளம்பிடுறாங்க. பாண்டவர்களுக்கு வாரிசு இல்லாம போனது ஒரு பெரிய சோகம்தான். ஆனா அந்த வாரிசுகள் சாபத்தில் இருந்து விடுதலை அடைஞ்சது ஒரு பெரிய நீதி. ஜைமினி முனிவர் இப்போ மெதுவா தலையாட்டுறாரு. அவரோட மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்குது.
பறவைகளே, மரணத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நியாயம் இருக்குமா? நாம பார்க்கிறது வெறும் ஒரு துண்டு படம்தான், ஆனா முழு படம் இறைவனுக்குத்தான் தெரியும் போல இருக்குன்னு சொல்றாரு. பறவைகள் சொல்லுது, முனிவரே, இன்னும் இருக்கு. திரௌபதி ஏன் 5 பேருக்கு மனைவியானாங்கன்ற உங்க கேள்விக்குள்ளதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பெண் சக்தியோட ரகசியம் இருக்கு. அவங்க வெறும் துருபத ராஜாவோட பொண்ணு இல்ல. அவங்க யாரு? அவங்க ஏன் 5 பேரால காப்பாற்றப்பட வேண்டி இருந்தது? அத சொன்னா உங்க ஆத்மாவே சிலிர்த்து போயிடும். அந்த பறவைகளோட குரல்ல இப்போ ஒரு தெய்வீக வேகம் தெரியுது. விந்திய மலையோட காற்று அந்த பறவைகளோட சிறகுகளை தடவி செல்லுது. ஜெய்மினி முனிவர் இப்போ ஒரு மாணவனா மட்டும் இல்ல, ஒரு பக்தனா மாறிட்டு வர்றாரு. அந்த பறவைகள் சொல்ல போற அந்த அடுத்த பகுதி மகாபாரதத்தோட மிக முக்கியமான திருப்புமுனை. நாம எல்லாரும் திரௌபதியை ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணா பார்க்கிறோம். ஆனா அந்த பறவைகள் அவளை ஒரு மகா சக்தியா, ஒரு அவதாரமா விவரிக்க போகுது. அந்த விளக்கம் உங்க மனசுல இருக்கிற எல்லா தப்பெண்ணங்களையும் சுக்குநூறா உடைக்கப் போகுது. முனிவரே, கடவுள் ஏன் கஷ்டப்படுறாருங்கிற இந்த கேள்விதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கேள்வி. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாடகத்துல ராஜா வேஷம் போடுறவர் நிஜமாவே கஷ்டப்படுறதில்ல. ஆனா அந்த நாடகம் பார்க்கறவங்களுக்கு அது உண்மைன்னு தோணணும்னா அவர் அந்த வலியை அனுபவிச்சே ஆகணும். அதே மாதிரிதான் கிருஷ்ணரோட அவதாரமும். பகவான் விஷ்ணுவுக்கு 4 நிலைகள், அதாவது வியூகங்கள் இருக்குன்னு வேதம் சொல்லுது. 1 வாசுதேவன், அவர் எப்பவும் சாந்தமா எந்த விகாரமும் இல்லாம இருக்கிற நிலை. 2வது சங்கர்ஷணன், அவர் மூலமாதான் அழிவு நடக்குது. 3வது பிரத்யுமுனன், படைப்புக்கு காரணமானவர். 4வது அனிருத்தன், இந்த உலகத்தை காப்பாத்துறவர். இந்த 4 நிலைகளும் சேர்ந்துதான் ஒரு மகா சக்தியா இருக்கு. கிருஷ்ணர் ஏன் கஷ்டப்பட்டார்னு கேக்குறீங்களே? ஒரு தந்தை தாம் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டணும்னா அவரே முன்னாடி நின்னு அந்த வழியில நடந்து காட்டணும். நான் கடவுள், எனக்கு எதுவும் ஆகாதுன்னு அவர் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்திருந்தா ஒரு மனுஷன் கஷ்டம் வரும்போது எப்படி தர்மத்தை விடாம நிக்கணுங்கிற அந்த ரகசியம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. மகாபாரத போர்ல கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்கல, ஆனா அவரோட புத்திதான் அந்த போரை நடத்துச்சு. அவர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தது ஏன்னு தெரியுமா? உன் வாழ்க்கையோட கடிவாளத்தை என் கையில கொடு, நான் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லாம சொல்லி காட்டுறதுக்காக தான். அவர் காடு மேடெல்லாம் அலைஞ்சது, தூது போனது, அசிங்கப்பட்டது எல்லாமே நமக்காக தான். தர்மத்துக்காக ஒரு பகவானே இவ்வளவு கஷ்டப்படும்போது ஒரு மனுஷனா நீ ஏன் ஓடுறன்னு நம்மளை கேட்கறதுக்காக தான் அந்த நாடகம். ஜெய்மினி முனிவரே, ஒரு விஷயத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. கிருஷ்ணர் பலராமனை தன்னோட ஒரு அம்சமா வச்சிருந்தாரு. பலராமன் ஏன் போர்க்களத்தை விட்டு யாத்திரை போனார்னு நீங்க கேட்டீங்கல்ல, அதுவும் ஒரு பெரிய தத்துவம். பலராமன் சங்கர்ஷணன் அம்சம், அதாவது அழிவோட சக்தி. அவர் போர்க்களத்துல இருந்திருந்தா அங்க தர்மம் அதர்மம்னு பிரிச்சு பார்க்காம மொத்தமாவே அழிவு நடந்திருக்கும். ஆனா கிருஷ்ணருக்கு தர்மத்தை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு திட்டம் இருந்தது. அதனாலதான் பலராமனை நடுநிலையா இருக்க வச்சு அனுப்பிட்டாரு. கிருஷ்ணர் அந்த வேடன் எய்த அம்பால உயிர் விட்டார்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது ஒரு விடுதலை. அவர் பூமிக்கு வந்த வேலை முடிஞ்சதும் அவர் தன் மூல வடிவத்துக்கே திரும்புறாரு. அந்த ஒரு காயம் கூட ஒரு முன்னுதாரணம்தான். எது பிறக்குதோ அது ஒரு நாள் மறையும், அது பகவானோட உடம்பா இருந்தாலும் சரிங்கிற அந்த பேருண்மைய உலகத்துக்கு சொல்லிட்டு போனாரு. பாருங்க முனிவரே, அந்த பரந்தாமன் இவ்வளவு லீலைகளை பண்ணதுக்கு காரணமே மனுஷங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கத்தான். அவர் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்துல தர்மம் ஒரு படி மேல ஏறிச்சு. அவர் அந்த போர்க்களத்துல நாங்க இருந்த அந்த யானை மணியை காப்பாத்தினது கூட அவரோட ஒரு சின்ன கருணை தான். நாங்க அங்க ஒரு சாட்சியா இருந்தது அவரோட ஏற்பாடு. ஜெய்மினி முனிவர் இப்ப மெதுவா தலையாட்டுறாரு. அவரோட கண்ணில ஒரு புதிய ஒளி தெரியுது. பறவைகளே, ஒரு பகவான் நமக்கு தோழனா வழிகாட்டியா வர்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் கஷ்டப்பட்டது நமக்காக தான் நினைக்கும்போது என் மனசு நெகிழுதுன்னு சொல்றாரு. பறவைகள் சொல்லுது, முனிவரே, இதோ கடைசி ரகசியம். திரௌபதி, அவ 5 பேருக்கு மனைவியான அந்த மர்மம். இதுதான் உங்களோட 4வது சந்தேகம். அந்த ரகசியத்தை இப்போ நாங்க உடைக்க போறோம். அது வெறும் மனுஷ பிறவி கிடையாது, அது ஒரு மகா யாகத்தோட வெளிப்பாடு. விந்திய மலையோட சூரியன் மெல்ல மறையத் தொடங்குறான். ஆனா அந்த பறவைகள் சொல்லப் போற அந்த இறுதி ரகசியம் ஜெய்மினி முனிவரோட அறியாமை இருட்ட முழுசா நீக்க போகுது. திரௌபதி யாரு?
அவ ஏன் 5 பேரால சூழப்பட்டிருந்தா? அந்த பிரம்மாண்டமான கிளைமேக்ஸை அடுத்ததா பார்ப்போம். முனிவரே, இந்த உலகத்துல நாம பார்க்கறது எல்லாமே ஒரு மாயை தான். திரௌபதி 5 பேரை மணந்தாங்கிறது உலகியல் ரீதியா தப்பா தெரியலாம். ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தா அது ஒரு பிரம்மாண்டமான தத்துவம். திரௌபதி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க வெறும் துர்பத ராஜாவோட பொண்ணு இல்ல. அவங்க சாக்ஷாத் இந்திராணியோட அம்சம், அதாவது இந்திரனோட மனைவி. முனிவரே, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. முன்னொரு காலத்துல 5 இந்திரன்கள் தங்களோட கர்வத்தால சிவபெருமானோட சாபத்துக்கு ஆளானாங்க. அந்த 5 இந்திரன்களும் மனுஷ உலகத்துல வந்து பிறக்கணும்னு விதி இருந்தது. அந்த 5 இந்திரன்கள் தான் பாண்டவர்களா பிறந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே இந்திரனோட 5 நிலைகள் தான் பாண்டவர்கள்னா அவனோட மனைவியான இந்திராணி அவங்களுக்கு ஒருத்தியா வர்றதுல என்ன தப்பு இருக்கு? இது மேலோட்டமா பார்க்கும்போது 5 பேரு, ஆனா ஆத்ம ரீதியா அது ஒரே ஒரு தெய்வீக சங்கமம் தான். அது மட்டும் இல்லாம முனிவரே, திரௌபதி போன ஜென்மத்துல ஒரு முனிவரோட மகளா இருக்கும்போது எனக்கு எல்லா நற்குணங்களும் கொண்ட ஒரு கணவன் வேணும்னு சிவபெருமான வேண்டி தவம் பண்ணாங்க. சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றுனப்போ அந்த பெண் ஆவலோட எனக்கு கணவன் வேணும்னு 5 தடவை கேட்டுட்டாங்க. சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீ 5 தடவை கேட்டதுனால உனக்கு 5 கணவர்கள் கிடைப்பாங்கன்னு வரம் கொடுத்தாரு. அப்போ அந்த பெண் பயந்து போய், சாமி, இது உலகத்துக்கு தப்பா தெரியுமேன்னு கேட்டப்போ, கவலைப்படாத, நீ அக்னியில பிறப்பாய், உன்னோட கற்பு எப்பவும் புனிதமா இருக்கும், ஒவ்வொரு நாளும் நீ கன்னியாகவே மீழ்மாயின்னு வரம் கொடுத்தாரு. அந்த வரத்தோட வெளிப்பாடுதான் திரௌபதியோட அவதாரம். இதுதான் தர்மத்தோட ரகசியம் ஜெய்மினி. நாம ஒரு விஷயத்தை வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு விதமா தெரியும், ஆனா அந்த ஆன்மாவின் நியதி வேற மாதிரி இருக்கும். ஜெய்மினி முனிவர் இதை கேட்டதும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அவரோட மனசுல இருந்த அந்த 4 சந்தேகங்களும் இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தோட கரைஞ்சு போச்சு. கிருஷ்ணரோட கஷ்டம் நமக்கான பாடம், திரௌபதியோட வாழ்க்கை சாப விமோசனமான ஒரு யாகம், பலராமனின் யாத்திரை அழிவை தடுத்த ஒரு தந்திரம், உபபாண்டவர்களின் மரணம் தேவர்களுக்கு கிடைச்ச விடுதலை. அந்த பறவைகள் இப்போ ஜெய்மினிய பார்த்து ஒரு மன நிறைவோட சொல்லுது, முனிவரே, எங்க அப்பா கொடுத்த சாபம் இன்னைக்கோட முடியுது. உங்களுக்கு இந்த உண்மைகளை விளக்குனதுனால நாங்க சாப விமோசனம் அடைஞ்சிட்டோம். இந்த மார்க்கண்டேய புராணம் எதை சொல்லுது தெரியுமா? இந்த உலகம் ஒரு பெரிய சக்கரம். அங்க எதுவுமே காரணமில்லாம நடக்கிறதில்ல. நாம செய்யற ஒவ்வொரு வினையும் ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். ஆனா அந்த தர்மத்தோட பிடியில நாம இருந்தா கடைசியில அந்த பரந்தாமனோட திருவடி நமக்கு கிடைக்கும். ஜெய்மினி முனிவர் அந்த 4 பறவைகளையும் விழுந்து கும்பிடுறாரு. பறவைகளே, எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஞானம் எந்த வேதத்திலையும் இல்ல. ஒரு பறவைக்குள்ள இவ்வளவு பெரிய தர்மத்தை வச்சிருக்கிற அந்த இறைவனை நான் வணங்குறேன்னு சொல்லி நெகிழ்ந்து நிக்கிறாரு. அந்த நிமிஷம் அந்த பறவைகளோட உடம்புல இருந்து ஒரு ஒலி வெளியே வருது. அந்த 4 முனிவர் பிள்ளைகளும் தங்களோட நிஜ உருவத்தை அடைஞ்சு ஜெய்மினிக்கு ஆசி வழங்கிட்டு சொர்க்கத்துக்கு கிளம்புறாங்க. விந்திய மலையோட அந்த அமைதியில ஜெய்மினி முனிவர் இப்போ ஒரு புது மனுஷனா நிக்கிறாரு. அவருக்குள்ள இருந்த அந்த ஈகோ, சந்தேகம், குழப்பம் எல்லாமே போயிடுச்சு. மகாபாரதம் இப்போ அவருக்கு வெறும் போர்க்கதையா இல்ல, அது ஒரு பெரிய வாழ்க்கை ஞானமா தெரியுது. நண்பர்களே, இந்த 10 பாகங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கும்னு நான் நம்புறேன். நாம ஒருத்தர உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாதுங்கிறதுக்கும் நம்ம கஷ்டங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நியாயம் இருக்குங்கிறதுக்கும் இந்த பறவைகளோட கதை ஒரு பெரிய உதாரணம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தா, ஒரு குழப்பம் வந்தா, இந்த மார்க்கண்டேய புராணத்தோட ஞானத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இருட்டுக்கப்புறம் வெளிச்சம் வர்ற மாதிரி உங்க கவலைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய தீர்வு ஒளிஞ்சிருக்கும். நாம செய்யற ஒவ்வொரு வேலையையும் தர்மத்தோட செய்வோம், எல்லாம் அவன் செயல்னு சரணடைவோம். இந்த உலகமே ஒரு நாடகம்னா அதுல நமக்கான ரோலை நாம சிறப்பா செஞ்சு முடிப்போம். இந்த தொடரை இவ்வளவு தூரம் வாசிச்ச உங்களுக்கு அந்த பறவைகள் சொன்ன அந்த மகா ஞானம் எப்பவும் துணையா இருக்கட்டும். மார்க்கண்டேய புராணத்தோட இந்த முதல் பகுதி இதோட நிறைவு பெறுது. ஜெய்மினி முனிவர் அந்த பறவைகள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அந்த ரகசியங்கள்